அன்னைக்கு நம்ம அஜித் படுகொலைக்கு இவ்வளவு பேர் எல்லாருமே பொங்குனாங்க. ஆனா லாக்அப் டெத்ல மொத்தம் 24 பேர் இறந்திருக்கிறாங்க. 2021ல இருந்து. 1ல இருந்து இந்த திமுக அதாவது திராவிட மாடல் ஆட்சி. ஓட்டு போடாதவங்களுக்கு கூட ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. அப்படின்னு மாண்புமிகு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா? அப்ப அவர் சொன்னதுக்கு அப்புறம் நடந்த படுகொலைகள். ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் வெறி செயல் இது. லாக்அப் டெத்தில் இவ்வளவு தூரம் லாக்அப் டெத் நடக்குது. இதை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்லாம எதுவுமே இல்லாம இருக்கிறாரு இல்லைங்களா மாண்புமிகு முதலமைச்சர். போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். இப்ப இந்த ஆணவ படுகொலைக்கு மட்டும் இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வி வாண்ட் ஜஸ்டிஸின் மட்டும் போராடுறதோ இல்ல அந்த இறந்தவர்களை போய் நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லுவதோ நீதிக்கு புறம்பானது தானே தவிர இதுக்கு நீதி இவங்க இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அடுத்து ஒரு ஏதாட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு இதை ஸ்டாப் பண்றதுக்கு இந்த ஆணவ படுகொலையை நிப்பாட்டுறதுக்கு நம் தமிழக அரசு என்ன செய்யும் நினைக்கிறீங்க? இல்ல இவ்வளவு தூரம் எமோஷனலா பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இவங்க ஒழுங்கா போராடி இருந்தா இளவரசன் அண்ணனுக்கு அப்புறமே இந்த படுகொலை நடந்திருக்காது. உடுமலை சங்கருடைய படுகொலை எல்லாம் எவ்வளவு கோர படுகொலையா இருந்தது. ப்ரூட்டல் மர்டர். கடையில இருந்து வெளியே கணவன் மனைவி 2 பேரும் வெளியே வராங்க. வர இடத்துல வச்சு பைக்ல வெட்டுறாங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜ் எவ்வளவு தூரம் பிரபலமாச்சு. அப்பமே இந்த தமிழக அரசு அப்போ ஆண்டுகிட்டு இருந்த அரசு கரெக்டான ஒரு இதை எடுத்திருந்தாங்க, ஸ்டாண்டை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கவின் கிட்ட முடிஞ்சிருக்காது இல்லைங்களா?